மாணவ மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். குளோபல் நியூஸ்னு இன்றைக்கி பார்க்க போனோம்னா, நம்ம மானஸ்தன் இப்போது ஈரானில் தோத்துட்டு அடுத்து கியூபாவை போய் பார்க்கலான்னு இருக்காரு. அவருக்கு யாரையாவது ஒருத்தரை ஜெயிக்கணும். நம்ம வடிவேல் படத்தில் ஒரு காமெடி மாதிரி எதையாவது ஒரு நாட்டை அட்டாக் பண்ணி ஜெயிச்சதாக அவர் காமிச்சா தான் அவர் தூக்கம் வரும்போது தெரியுது. மானஸ்தன் பண்ணுற இந்த அழும்பு பெரிய அழும்பாருக்கு தாம முடியல. ஸோ அந்த மானஸ்தனோட ஆட்டம் எது வரைக்கும் போகணும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ரஷ்யாவை தொட்டால் நீ கெட்டங்கிற மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல, அல்லது பிரச்சனையோடு தான் இருக்கணும் உலகம் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியல. இந்த மானஸ்தம் பண்ணுற பாடு பெரும்பாடம் இருக்குது. எனவே இன்றைக்கி மார்க்கில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வழக்கம் போல் சேர்த்து விற்று தான் வச்சுருக்காங்க. அவங்க என்றைக்கு தான் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. 4741 கோடி ரூபா .22 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. நம்ம லோக்கல் ஆளுங்க வந்து 5225 கோடி ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஈக்விட்டியில் ஆக்சுவலாக இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க விற்றுருக்காங்கன்னு சொன்னாலும் பார்த்தாலும் மார்க்கெட்டில் எல்லாரோட போர்ட்ஃபோலியோ வந்து ரெட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அதில் எங்கே வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்துக்கங்க. வந்து எங்கே தேவையில்லையோ அங்கே தான் வாங்கியிருப்பாங்க. மீன்ஸ் உங்களுக்கு எங்கே தேவையில்லையோ அங்கே தான் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே அவங்க வாங்கி விற்று வச்சுட்ருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ மார்க்கெட்டு இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. வார் வந்து ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல. ஈரான்கிட்ட தோற்றுட்டு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஜெயிச்சு தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வந்து ஈரானை ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மானசன் வல்லரசுங்கிறாரு, ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட வந்து ஜெயிக்க முடியாது, நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. வந்து மானஸ்தனுக்கு இன்னும் ஒன்றும் பேசுகிறதுக்கு வார்த்தைகளில் போடுறது வந்து இதுதான் இப்போதைக்கு உலக விஷயங்கள். குருடாயில் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனை வச்சு ஒரு ஆவரேஜ் ப்ரைஸில் தான் போயிட்டுருக்கு, ஹைப்பில் போகல, குறையணும்னு தாங்க சொல்கிறாங்க. கோல்டும் அதே போல் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோல்டு குருடாயில் எல்லாம் குறைஞ்சின்னா அவங்களுக்கு கமோடிட்டி ஒரு நியூட்ரலைஸ்க்கு வரும். இதெல்லாம் குறையும் பட்சத்தில் மார்க்கெட்டில் பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் கோல்டு வந்து 5000 தான் சஸ்டன் ஆகிட்டுருக்கு. $5000 ஒரு அவுன்ஸ் சொல்ல வரேன் நான். வந்துட்டு அமெரிக்க பங்குச்சந்தை எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மற்ற நாடுகளுடைய பங்குச்சந்தையும் க்ரீனில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியும் 23,588 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம 5 மினிட்ஸில் வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கால் எப்போ லோடு வரும்போது ஒரு கால் எடுத்து போட்டு வேலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருக்கலாம். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. எதுன்னா இது நீங்கள் இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, கால் ஆப்ஷன்ஸ். எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ், இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி 17ங்கிறதுனால 12 மணிக்கு நீங்கள் அந்த கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பட்டு தூங்க போயிருக்கலாம். உங்களுக்கு 100 பாயிண்ட் ஈஸியாக அசாச்சு கிடச்சிருக்கும். நம்ம மார்க்கெட்டோட ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க விட்டிங்கன்னா நீங்கள் தோல்வி தான் சந்திக்க வரும். ஸோ எப்போதுமே ஒரு ஸ்டடியாக இந்த ஒரு கேட்ச் பண்ணிக்கணும், இந்த ஒரு இதை கேட்ச் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்படி கேட்ச் பண்ணுங்கிறத நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு சிஇ, இது இங்கே எக்ஸிட்டு, இங்கே ஒரு பிஇ, இங்கே எக்ஸிட்டு, இங்கே ஒரு சிஇ, இங்கே எக்ஸிட்டு, இங்கே ஒரு பிஇ, இங்கே ஒரு எக்ஸிட். இப்படி பல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத வந்து நம்ம பயிற்சி வகுப்பில் தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அதிகமான ட்ரேடிங் பண்ணக்கூடாது, ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம தோல்வி தான் சந்திப்போம். டிசிப்ளினாக நீங்கள் டெய்லி ஒரு ட்ரேடு ஒரு 4% என்னோட கணக்குப்படி ஒரு 4% 25 ட்ரேடு 1 lakh கேபிட்டல் 100,000 100K கேபிட்டல் வச்சு பண்ணிங்கன்னா 25 ட்ரேட்னா ஒரு மாதத்துக்கு 25 ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 4% நீங்கள் சரியாக எடுத்திங்கன்னா வித்தின் 1 மந்தில் உங்களுக்கு வந்து இது 200,000 மாறிடும். இதுதான் லாஜிக். இது டிசிப்ளினாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்றைக்கு ட்ரேட் கிடைக்கலையோ பரவாயில்ல, அன்றைக்கி விட்டுடணும். ட்ரேட் கிடைக்கிற அன்றைக்கி பர்ஃபெக்டாக ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தாங்க சொல்லித்தரோம். வந்து இப்போது நம்ம இந்த இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ், ஃபிபனாசி, போலிங்கர் பேண்ட், இதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் சின்ன சேஞ்சஸ் மூலமாக அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் சண்டே இலவசமாக ஒரு 1 ஹவருக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அதில் தெளிவான விளக்கம் புரிகிற வரைக்கும் அதை நம்ம நடத்திட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நமக்கான வாய்ப்பு வந்துட்டு காலையில் மார்க்கெட் வந்து 17 பார்த்திங்களா, ஒரு இறக்கத்தை கொடுத்த மாதிரி கொடுத்தான். அது காரணம் நேற்று போன அந்த ஹைக்கு வந்து இந்த ஹண்டிங் ஸ்டாப்லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபாதராக மேலே போய்ட்டு திரும்ப இந்த ஹைட்டுக்கு ஒரு ஹண்டிங், சரிங்களா, சேம் டபுள் பாட்டம் அடிச்சுட்டு
திரும்ப ஒரு சின்ன ஹை, அந்த ஹைக்கு ஒரு 50% ரிவர்சல் அடிச்சுட்டு திரும்ப ஒரு ஹை போயிட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப மேலே போயிட்டான். ஸோ திரும்ப இங்கே இந்த இதுக்கு வந்து நின்றுருக்கு, அவ்வளோதான். இங்கே நிற்குது. நாளைக்கு மீண்டும் இப்படி போயிட்டு திரும்ப வந்துட்டு இப்படி போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ட்ரி பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு காலையில் எப்படி 50 ஓப்பன் ஆகுறதை பொறுத்து மார்க்கெட்டில் இன்னும் வளரட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வருங்கிறத நம்ம 1 டேயில் வச்சு பார்ப்போம். டே கேண்டில் நம்ம வைக்கிறோம். ஓவரால் டே கேண்டில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டில் மார்க்கெட் பேஸ்ட் ஆன் டே கேண்டில் வந்து லிட்டில் பீரிஷ் தான் இருக்குது. ஓவரால் ட்ரெண்டு புல்லிஷ் தான். பட்டு 1 ஹவர் கேண்டில், சாரி 1 டே கேண்டில் பேரிஷில் இருக்கலாம். இங்கே எங்கே போய் இது பண்ணுவாங்க பார்த்தோம்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபிப் மட்டும் போட்டுப்போம். இந்த ஃபிப்பு போட்டு வச்சுப்போம். இங்கே பாருங்கள், தொடர்ந்து ஒரு ஒரே ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த இந்த மார்க்கெட், சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரிய வரும் உங்களுக்கு. இதை மூவ் எடுத்துருவோம் பாருங்கள். ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி, இல்லைங்களா. இந்த 1 ஹவர் கேண்டில் வைக்கும்போது இந்த பேட்டர்னை இந்த ஒரு 1 ஹவருக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் லைனை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஃபர்தராக ஒரு அப்பில் போயிருக்காங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்குறதாக ரீட்ரேஸ்மெண்ட்ஸாக இதை பிரேக் பண்ணி கீழே வராத பட்சத்தில் இந்த இது இங்கே போயிட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்படி போயிட்டு இந்த 50 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு மீண்டும் மேலே தான் போவாங்க. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபர்தராக புது ஹை போகும். புது ஹை எங்கே எவ்வளோ போகுங்கிறத வந்து நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி ஓப்பன் ஆகுது, எங்கே சஸ்டன் ஆகிடுறத பொறுத்து நம்ம வந்து தேவை எப்படி பண்ண முடியும். இப்போவே நம்ம மேஜிக்காக இவ்வளோ போகும் அவ்வளோ போகும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் என்ன நம்ம சொல்லலாம்னா, இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னா, நமக்கு வந்துட்டு ஓவரால் இங்கே தான் அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நிஃப்டி வந்து கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ், இங்கே ஒரு ரிஜெக்ஷன்ஸ், இந்த பாயிண்ட்டு, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ரியாக்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த இடத்துக்கு வரது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அவன் வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும் ஈஸியாக. ஸோ இத்தனை தடைகள் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 தடைகள் இருக்குது. 4 தடைகள் உடைக்கும் பட்சத்தில் இந்த ஒரு வாரமோ அல்லது 1 மந்த்தோ நடக்கலாம். நிச்சயம் நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் 26,000 தான். வார்ங்கிறத மக்களுக்கு பழைய ஒன்றா மாறி போச்சு. 15 நாள் மேலே போயிடுச்சு. இனிமேல் வாரை பற்றி மக்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் இருக்காது. வார் நடந்தால் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக கடந்து போயிடுவாங்க. இந்த வாரோட எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக மார்க்கெட்டை எஃபெக்ட் பண்ணாதுங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ நாளைக்கு நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜினை எப்படி பில்டப் பண்ணணும்னா, ஸோ இந்த பிளான் வச்சுக்கிங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த பாயிண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சிஇசி எடுக்கலாம். இந்த மாதிரி இங்கே வரும்போது தான் ரிஜெக்ஷன் ஆகும். அதுப்போது நீங்கள் நம்ம கொடுத்துருக்கிற பயிற்சியின்படி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை தாண்டி கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக இது வரைக்கும் கீழே வருவாங்க, பார்த்துக்குங்க. ஸோ இதை தாண்டி கீழே வரக்கூடாது. இதை தாண்டி கீழே வந்தால் இதுதான் டார்கெட்டு. இந்த இடத்துல வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு மேலே போடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, பார்த்துக்குங்க. செகண்ட் டார்கெட்டுன்னு $23,000. ஸோ $23,000 கிராஸ் பண்ணால் தான் ஃபர்தராக அந்த மேலே போகும். ஸோ ஆவரேஜாக தினமும் ஒரு 200லேருந்து 300 பாயிண்ட் வரைக்கும், சப்போஸ் ஒரு 300 அல்லது 350 பாயிண்ட் ஒரு நாள் ஏறினாக்கா 4 நாளில் இந்த 1000 பாயிண்ட் ரீச் பண்ணுவாங்க. ஸோ எந்த வேகத்தில் இறங்குச்சோ அந்த வேகத்தில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டொமஸ்டிக்கில் உள்ளவங்க பைசாவை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேணாம். அவங்க மார்க்கெட்டை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பிடிச்ச மாதிரி உள்ள ஸ்டாக்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லாங் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். இப்போது நாம் வந்துட்டு நேச்சுரல் கேஸை பற்றி பார்ப்போம். நேச்சுரல் கேஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். வந்து ஏன்னா குரூட் இன்றைக்கி எக்ஸ்பைரி, நாளைக்கு காலை ஃப்ரெஷ் ஓப்பனிங் வரும் அப்படின்னு பார்க்கலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு படிச்சுட்டு கீழே வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் பின்ன டவுன் பண்ணியிருக்காங்க. சின்ன இந்த இதில் நமக்கு
கொடுத்துருக்குற இந்த பாயிண்ட்ஸு இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்காது அப்படின்னா, நீங்கள் சிம்பிளாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபிப்பு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபிப் போட்டிங்கன்னா இந்த லோவில் இந்த ஹை போனவங்க கரெக்டாக இந்த மிடில் பாயிண்டில் தான் இருக்காங்க. மிடில் பாயிண்ட்டை தாண்டி மேலே போனால் அப்பு, கீழே வந்தால் பாட்டம், இது ரெண்டுக்குள்ளே தான் அவங்க போயிருக்காங்க. ஜஸ்ட்டு இந்த கன்சல்டேஷன் இந்த ரெண்டு மோடுக்குள்ளே தான் வந்துருக்காங்க பாருங்கள். டன் 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 டன், அவ்வளோதான் நிற்குது. பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ மேலே போனால் 320, கீழே வந்தால் 268. ஸோ அவ்வளோ தான், இதுக்குள்ளே தான் அவங்க வட்டம் போட்டிருக்காங்க. ஸோ குரூடாயில் நேச்சுரல் கேஸில் பெருசாக மூமெண்ட்டும் இல்லை. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்க. 4 லெவல் நம்ம பார்த்து போனோம்னா, நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் 4 லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க உங்களுக்கு பார்த்தா தெரிய வரும். ஸோ ஓவராலாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி தான் வந்துட்டுருக்குறாங்க. பட்டு இந்த ஹை டார்கெட் இப்போதுன்னு சொல்ல முடியாது. ட்ரெண்ட் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் டவுன் ட்ரெண்ட் தான் போய்ட்டுருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக கீழே வருவாங்க. கீழே வந்தாங்கன்னா இதான் அவங்க டார்கெட். இது பிரேக் பண்ணாத பட்சத்தில் இங்கேயே எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போ போனாலும் கீழே தான் வரும், பார்த்துக்குங்க. எந்த இடத்துல பிரேக் ஆகுது அந்த ட்ரெண்டு, அப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இதை நீங்கள் கண்டுபிடிச்சி ட்ரேடிங் பண்ணணும். இதையும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. குரூடாயில் பார்ப்போம். குரூடாயில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த ஒரு ஹைக்கு போனவங்க அதன் பிறகு இன்னும் அவங்களால ஃபர்தராக அடுத்த புது ஹை வைக்க முடியல. ஸோ இந்த கேம் இங்கே தொடங்குச்சுன்னா டேயில் ஒன்று வச்சுக்கிறோம் பாருங்கள். இவங்க ஃபர்தராக இனி மேலே போகணுமா கீழே வரணுமாங்கிறத முடிவு பண்ண முடியாது. அப்படி முடிவு பண்ணணும்னா இந்த ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இவங்க அதோட மேலே போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போய்ட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெண்டை அவங்க எங்கே பிரேக் பண்ணுறாங்களோ இந்த 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 ட்ரெண்டு போயிட்டே இருக்கும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண பட்சத்தில் பாருங்கள் அப்படி தான் போகும். எங்கே அது பிரேக் ஆகுதோ அங்கே இது வரைக்கும் டார்கெட் வரும். ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வரும், செகண்ட் டார்கெட் இங்கே வரும், பார்த்துக்குங்க. இது எங்கே பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் பிஇசியில் எடுங்க. அது வரைக்கும் நீங்கள் சைடு வேஸ் அப்ரண்ட் தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஹையை இப்போது இந்த ஹையை உடச்சி மேலே போக முடியல. இந்த ஹைக்கு தான் லாஸ்ட்டாக இருக்க ஹை, இதை உடைக்க முடியல. பட் இந்த அடுத்தடுத்து ஒரு வந்து லோவுக்கும் வரல. அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் போயிட்டு சின்ன சின்ன ஸ்கால்பிங் ப்ராஃபிட் பண்ணலாம். 2000 அந்த மாதிரி உள்ள பணம் எடுக்க சம்பாதிக்க முடியும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க இது எப்போ பிரேக் ஆகிறானோ அப்போ வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ குரூடாயில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம பயிற்சி வகுப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதை பயன்படுத்திக்கங்க, கற்றுக்குங்க. ஸோ குரூடாயிலையும் பார்த்துட்டோம், நேச்சுரல் கேஸையும் பார்த்துட்டோம், நிஃப்டியும் பார்த்துட்டோம். ஸோ பயப்படாமல் ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. நம்ம சொன்ன பாலிசி படி டெய்லி 1000 தான் நம்ம டார்கெட்டு. டெய்லி 1000ங்கிறது நம்ம டார்கெட்டு. அதை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு நம்ம கொடுக்குற இந்த எஜுகேஷ்னல் டிஸ்கஷன் 100% ஒர்க் ஆகும். 1000 போதுங்கிற பட்சத்தில் அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்டு போனீங்கன்னா அதில் ரிஸ்க் அதிகம், ரிவார்டும் அதிகம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் போட்டு சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரேடிங்கில் இறங்கணும். ஸோ ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினச்சி பண்ணுங்கள். நீங்கள் முழு நேரமாக வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரேடிங் செட் ஆகாது. ட்ரேடிங் பண்ணுறதுக்குன்னு உட்காந்து செட்டப் வச்சுக்கிட்டு கரெக்டாக அது ஒரு டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி ரெகுலர் ஒரு டீசென்ட் இன்கம் பண்ண முடியும். ஸோ அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புரிஞ்சிக்கிற வரைக்கும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம டெய்லி மக்கள் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது தனி மனிதனோட கருத்துக்களை விட 10 பேரோட கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது அதனுடைய அந்த கருத்துக்கான வேல்யூ அதிகமாகும். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லலாம், தெரியாதவங்க மற்ற தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி நம்ம நாலேஜ் ஷேரிங் தான் நம்மளோட வாட்ஸ்அப்போட நோக்கம். ஸோ இது நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்காக நான் தொடங்கப்பட்ட அந்த சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிக்காட்டி பரவாயில்ல, பிடிச்ச ரிவ்யூ பாருங்கள். நல்லது தெரிஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு நல்லது செய்வோம். வாழ்த்துக்கள். வணக்கம்.